இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அவன் தன் எஜமான்களுடைய ஆமா அல்லேலூயா. கோடை காலத்தில், வெயில் காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி, ஐஸ் கட்டியின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ, எவ்வளவு நல்லா இருக்குதோ, அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நமக்கு ரொம்ப இதுக்கு விளக்கம் தேவையில்லை. கோடை காலத்தில் நம்ம எதை எதிர்பார்க்குறோம்? கோடை காலத்தில் என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு குளிர்ச்சியான கோடை வாசஸ்தலங்களுக்கு போகிறோம் இல்லையா? எப்பா வெயில் சமாளிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? கொடைக்கானல், ஊட்டி. ஏன்? அங்கே குளிர்ச்சியான சீதோஷண நிலைமையை விரும்பி அங்கே போய் நாம் இருக்க விரும்புகிறோம். அப்படின்னா ஒரு கடுமையான வெயில் இருக்கும்போது குளிர்ச்சி எவ்வளவு இதமாக இருக்கிறதோ, எவ்வளவு மனதுக்கு ரம்மியமாக இருக்கிறதோ, எவ்வளவு அது பிரியமானதாக இருக்கிறதோ, அதே போல ஒரு உண்மையான ஸ்தானாதிபதி அனுப்புகிற வேலைக்கு அதை திருப்தியாக உண்மையாக செஞ்சுட்டு வந்தான் அப்படின்னா அவனுடைய எஜமானை என்ன செய்வான்? அப்படி குளிர பண்ணுவான். ஒரு ஹாட்டான நேரத்தில் தாகமாக இருக்கும்போது ஒரு நல்ல சர்பத்து குடித்தது மாதிரி. ஆமேன். இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்கிற விஷயம் ஒன்று, ரொம்ப சிம்பிளாக. நான் 2-3 வார்த்தை கூட அது ஒரு வேளை எப்படி முடியுதுன்னு தெரியல, எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல. இந்த ஒரு வார்த்தை தான் நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின விஷயம். நம்முடைய அநேக நேரங்களில், நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவரிடத்தில் வந்து பலவிதமான காரியங்களை என்ன செய்கிறோம்னா கேட்குறோம். ஆமென். எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இதை செய்தால் நலமாயிருக்கும், நீர் இந்த காரியத்தை செய்யும், இந்த காரியத்தை எனக்கு தாரும், இந்த காரியத்தில் ஒரு மாறுதலை உண்டு பண்ணும், இந்த காரியத்தில் நீங்கள் இரக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் பலவிதமான காரியங்களுக்காக நாம் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்கிறோம்? கேட்குறோமா? கேட்குறோம். எப்படி நமக்கு அந்த தைரியம் ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு வந்தது? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு நமக்கு எப்படி தைரியம் வந்தது? சொல்லுங்களேன், தைரியமாக தான் சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? அவர் நம்ம அப்பா, நமக்கு நம்மளை அவர் பெற்றெடுத்திருக்கிறார், தத்தெடுத்திருக்கிறார். ஆமென். அதனால உரிமையோட கேட்கிறோம், உரிமையோட கேட்கிறோம். ஆண்டவர் நம்மை சொந்தமாய் வாங்கிவிட்டார், அவருக்கு சொந்தமாக மாற்றிவிட்டார். ஆனபடினால் அப்பா சமூகத்தில் போய் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வாஞ்சைகள், நமக்கு என்ன தேவையோ அதை நாம் கேட்குறோம். பல நேரங்களில் அந்த காரியங்கள் கிடைக்குதா? 1-2 கிடைக்குது. பல காரியங்களுக்கு கிணத்துல போட்ட கல் மாதிரியே ஜெபம் நடக்குது. ஆனால் ஜெபத்துக்கு பதில் வந்ததான்னு கேட்டால் கிடையாது. ஏதோ கிருபையினால் ஆண்டவர் தேவைகளை தந்து நடத்துகிறார். ஆமென். ஏன் ஆண்டவர் வந்து நம்முடைய அப்பாவாய் இருந்தும், நம்முடையதான நம்மை சொந்தமாய் வாங்கி இருந்தும் நாம் கேட்பதை அவர் பல நேரங்களிலே
அமைதியாய் தராமல் இருந்து விடுகிறார்? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. எப்போ தேவைன்னு அவருக்கு தெரியும், அப்போ போதே தருவாராம். அதான் விஷயம். அப்படியா? பிள்ளை தானே கேட்குறான்ல, வேணும் தானே கேட்குறான். கொடுத்துட்டு அவரோட ஓடி போயிடுவான்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாராம். நிறைய பேர் கொடுக்காட்டினாத்தான் ஓடுறாங்க. கொடுக்காட்டினாத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர்கிட்ட போனேன், 4 வாரமாக சபைக்கு போனேன், நான் கேட்டது அவர் என்ன செய்யலை, கொடுக்கலை அப்படின்ட்டு அதோடு போயிடுறாங்க. அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். தேவன் நம்முடைய பிதாவாய் அப்பாவாய் நம்மை ரட்சித்தவராய் நமக்கு சொந்தமானவராய் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கேட்குறத பல நேரங்களில் நமக்கு கொடுக்கறது இல்லை. அவசியமான தேவையான சிலவற்றை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து வாங்கிட்டார். அவருக்கு சொந்தமானவர்களாய் நாம் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்னது? கிரயத்துக்கு விலை கொடுத்து வாங்கி விட்டாரே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா உங்களையும் என்னையும் அவர் விலை கொடுத்து வாங்கி எதற்காக வாங்கினார்? எதற்காக வாங்கினார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் ரத்தத்தை கரையமாக கொடுத்து விலை கொடுத்து வாங்கினாரே. எதுக்கு வாங்கினாரு? சுகபோகமா நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காகவா? மனமும் மாம்சமும் விரும்பினதெல்லாம் கேட்டு என்னிடத்தில் பெற்றுக்கொள், என்னிடத்தில் இல்லாத வல்லமையே இல்லை, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியமே ஒன்றும் இல்லை, நீ கேள்றா, உனக்கு இஷ்டத்துக்கு நான் தர்றேன்றான்னு சொல்றதுக்காகவா? எதுக்காக ரட்சித்தார்? சொல்லுங்க. அதான் எதுக்கு? அவருடைய விருப்பத்தை, அவருடைய வேலையை, அவர் நினைக்கிறத கொஞ்சமா அவர் நினைக்கிறத, அவர் ஏதோ ஒன்றை நினைத்து ஏதோ ஒன்றை கற்பனை செய்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருக்கு சொந்தமா வாங்கியிருக்காரு. உன்னை வேலை செய்யும்படி, அவருடைய வேலையை செய்யும்படி, அவருடைய சித்தத்தை செய்யும்படி என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டு வாங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் அவருக்கு முற்றிலுமாய் புறம்பானவனாய், துரோகியாய், அவருக்கு பிரியமில்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் மேலே அன்பு கூர்ந்து எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, நமக்காக சிந்தி, நம்மை விலை கொடுத்து வாங்கி, இப்படி வாழாத, இப்படி இருக்காத, இப்படி நடக்காத, இதை செய்யாதேன்னு சொல்லி நம்மை திருத்தி பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆவினால, இரத்தத்தினால, நாமத்தினால கழுவி எடுத்து இப்படி வாழுன்னு திட்டத்தை கொடுத்து நம்மை நடத்த அவர் ஆயத்தமாயும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதை சரியா புரிஞ்சு சரியா விளங்கி நாம இருந்தோம்னா அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன விரும்புறாருன்னு கண்டுபிடிச்சு செய்வோம். இல்லாட்டி வாங்கிட்டீர்ல, பெற்றீர்ல, என்னது பெற்றுட்டீர்ல, என்னை ரட்சித்தீர்ல, அவனை தேவையை கூடும். சில பிள்ளைய சொல்லும்ல, எதுக்கு என்னைய பெத்தல கேட்கறதெல்லாம் என்ன செய், கொடு. உனக்கு நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்காக நான் பெத்தேன். எதுக்கு பெத்தேன்? ஆண்டவர் பெற வச்சிருக்கிறாரு. நீ வேத வசனத்தின்படி, ஆண்டவர் வச்ச ஒழுங்கின்படி நடக்கணும். நடந்தா நீ கேளாமலே சகலம் என்ன செய்யும்? கொடுப்பார். ஆமென். கட்டாயம் கொடுப்பார். ஆனா கேட்டு 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 ஏன் கிடைக்கல அப்படின்னா, ஆண்டவர் நம்மை, அந்த வசனம் ஏற்கனவே வாசிச்சோம்ல, 2 தெசலோனிக்கேயர் 1:9 வாசிச்சு பாருங்க. 2 தெசலோனிக்கேயரா 1 தெசலோனிக்கேயரா 1:9 வாசிங்க. நம்ம ஏற்கனவே இப்போ சமீபத்தில் வாசிச்சு, ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவன் எதற்காக மனம் திரும்பணும்? எதற்காக நம்மை கர்த்தர் ரட்சித்தார்?
அவருக்கு ஊழியம் செய்ய. எதுக்கு? கொஞ்சம் சத்தமாத்தன்னு சொல்லுங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 1:9 இருக்கு. சரிதானா? 1 தெசலோனிக்கேயர் 1:9 எதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறாரு? அவருக்கு ஊழியம் செய்ய. சிம்பிளா சொல்லுங்க. அவருக்கு வேலை செய்ய. ஊழியம்னா என்னது? அவருடைய வேலையை செய்ய. அவர் வேலையை செய்ய அவர் ரத்தத்தை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாரு? கவனிங்க, கோவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சில பேர்லாம் பிரசங்கம் கேட்கும்போது என் மேலே கோபமாக இருந்தால் இருப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. கவனிங்க, யாரும் கோபமாக இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். கவனிக்க கொஞ்ச நேரம் நம்ம. ஏன்னா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறது சாத்தானுடைய தந்திரம். எதற்காக ரட்சித்திருக்கிறார்னா தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக. அவனை ஊழியம் அப்படிங்கிறத நம்ம தமிழில் வாசித்தோம்னா அவருக்கு வேலை செய்வதற்காக, அவருடைய வேலையை அவருக்காக செய்வதற்காக கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ரட்சித்திருக்கிறாரு? அவருக்கு ஊழியம் செய்ய. அவனை ரட்சித்த காரணம், நம்மை மீட்ட காரணம் இதுவாக இருக்க, நான் இப்பொழுது அவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறேன்? பிள்ளைங்கிற அதிகாரத்தை வேற என்ன செஞ்சிட்டார்? டே நீ அடிமை இல்லடா, பிள்ளை அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. பிள்ளைன்னு சொல்லி அதிகாரமும் கொடுத்து ஆண்டவர் இருக்கிறார். ஆனாலும் சகல சுதந்திரமும் சகல உரிமையும் சகல காரியம் கொடுத்தாலும் வேத வசனம் சொல்லுகிறது, நாம் நம்மை தேவனுக்கு அடிமைகளாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கணும். ஒரு அடிமையை போல, ஆண்டவரே நீங்க மட்டும் என்னைய பிடிக்காம இருந்திருந்தா, என்னைய கொண்டு வராம இருந்திருந்தா, பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையாக இருந்த நரகத்தில் போய் என்ன செஞ்சுருப்பேன்? பிசாசுக்கு வேலைக்காரனாக இருந்திருப்பேன். பிசாசு சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரோ நியூஸோ பார்த்தீங்கன்னா பூராமே ரொம்ப மோசமான காரியங்களை நம்ம பார்க்க முடியுது இல்லையா? சமீபத்தில் ஒரு பெரும் தமிழகத்தையே உலுக்கின ஒரு காரியத்தை நான் நேற்று தான் யூடியூப்பில் பார்த்தேன். இவ்வளோ நாள் கூட பார்க்கல. வெறும் 9 முடிஞ்சு 10வது வயசு 10 வயசு நடக்கிற ஒரு பிள்ளையை ஒருத்தன், ஒரு வெளி மாநில அசாம்காரன், பள்ளிக்கூடம் விட்டு போய்கிட்டு இருக்கிற பிள்ளையை தூக்கிட்டு போய் என்ன செஞ்சிட்டான்? தவறாக அந்த பிள்ளையோட நடந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எத்தனை வயசு? 4ஆப்பு படிக்குது, 4 வகுப்பு படிக்குது. அது என்ன தெரியும்? பச்சை குழந்தை. அதை எப்படியோ சிசிடிவி கேமரா மூலமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த மனுஷன் பெரியவன், ஒரு வாலிப பையன், ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன் பிசாசின் கையில் அவனுக்கு ஊழியம், அவன் இச்சிய அவனுடைய தவறான காரியத்தை செய்கிறதுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கான். நான் அதைத்தான் சொல்கிறேன். ஆமென். நீங்கள் போய் பேப்பர் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யாததுனால, செய்ய தன்னை ஒப்பு கொடுக்காதனால, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால பிசாசின் கையில் வல்லமையாக என்ன செய்கிறாங்க? சொல்லுங்க. பிசாசு அவங்கள தன்னுடைய தவறான, மோசமான, அசிங்கமான, அசுத்தமான, கேவலமான வேலையை செய்ய வல்லமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ சமீபத்தில் ஒரு வாரமாக ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிறது, கர்நாடகாவில் ஒரு தர்மசாலான்னு ஒரு பெரிய கோவில். தர்மசாலானா என்னது? பெரிய ஒரு வழிபாட்டு ஸ்தலம். அங்கே போகிறதான மக்களை தவறான, அதுவும் குறிப்பாக பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை ஏறத்தாழ பல ஆண்டுகளாக 20 வருடத்திற்கும் மேலாக போகிற பிள்ளைகளை சரியான, தங்களுக்கு வேணுங்கிற அழகான பிள்ளைகளை மயக்கி அவங்கள பெரிய பெரிய அது என்ன சொல்கிறாங்க, அரசியல்வாதிகளுக்கு விருந்தாக்கி அந்த பிள்ளையை கொன்று அங்கேயே புதைச்சிருது. போய் தோண்டுனா ஆயிரக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கு. பூராமே வயசு பிள்ளைங்க, அதுவும் சிறு பிள்ளைகள், 15 வயசு.
எங்கங்க? தர்மசாலாவில். தர்மசாலாவுனா கோயில். அங்கே பெரிய பெரிய மடாதிபதிகள் இருந்து அங்கே வர்ற மக்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக இருக்காங்க. ஆசீர்வதிக்க இல்லை, பிசாசு கையில் வல்லமையாக பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கட்சி, இப்போ ஆளுகிற பெரிய அரசியல் கட்சி இருக்குது. அந்த அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுக்கெல்லாம் விருந்தாக்கும்படி, அவர்களுடைய இச்சைகளை தீர்க்கும்படி பிசாசு எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. யார் சொன்னா அப்படின்னா, அந்த பிள்ளைகளை எல்லாம் புதைச்ச அந்த ஸ்வீப்பர்னு சொல்லுவாங்கள்ல, தூப்பாங்கல்ல, தூக்குறவங்க இருக்காங்கல்ல, அங்கே உள்ள வேலை தூக்குற வேலை பார்க்குற ஒரு பெண்ணு சொல்லியிருக்குது, இப்படி நான் என் கையாலேயே 10-30 பேரை நானே புதைச்சிருக்கேன் அப்படின்னு வார்த்தையை விட்டுருச்சு. பிடிச்சிட்டாங்க. சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது என் கையாலேயே நான் பல பேரை என்ன செஞ்சுருக்கிறேன், புதைச்சிருக்கிறேன்னு வாய் விட்டுட்டா. அந்த வாயின் வார்த்தையை பிடிச்சி அவளை விசாரித்த விசாரணை இல்லை, இப்போ வெளியே வருது. போய் தோண்டுனா ஒரே மண்டைக்கூடு, ஒரே எலும்புக்கூடு, உடல்கள், அழுகுன உடல்கள், சமீபத்தில் புதைச்சது கொண்டு வருது. எத்தனை பெண்கள்னு கணக்கு வழக்கே இல்லை. பூரா பள்ளிக்கூடத்து பிள்ளைகள். அதில் குறிப்பாக போட்டிருக்கிறாங்க, பள்ளிக்கூட யூனிஃபார்மோட பல பிள்ளைகள் இருக்குது. ரட்சிக்கப்படாட்டா பிசாசின் கையில் நம்ம வல்லமையான ஆயுதமாக இருப்போம். நம்மளை கொண்டும் அவன் ஈச்சையை நிறைவேற்ற அவன் துடிப்பான். ஆமைன்னு சொல்லுங்களேன். அந்த சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கு, வாசிங்க. நான் இதெல்லாம் எடுக்கலை நினைக்கல, ஆனால் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். 127ஆம் சங்கீதம் 5வது வசனம். 127:5. அவைகளால் இல்லை 5 127:5. வால வயதின் குமாரர் பலவான் கைகளில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள், நல்ல வயசுல இருக்கிறவங்க, வாழ வயது 30 வயதுக்கு அப்படி பலவான்கள் அப்படி வச்சுக்கோங்க. அவர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த பலவான் யாரு அப்படிங்கிறது தான் விஷயம். கர்த்தரும் பலவான் தான், பிசாசும் பலவான். நீ உன்னை யாருக்கு ஒப்பு கொடுக்கிற, யாருக்கு ஊழியம் செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறியோ அந்த பலவான் உன்னை அம்பு மாதிரி என்ன செய்வான்? ஒரு அம்பை, ஒரு வேடன் கையில் அம்பு இருந்தா அவன் அந்த அம்பை எதுக்கு பயன்படுத்துவான்? மற்றவர்களை அல்லது அவனுக்கு பிடித்ததை அபகரிக்கும்படி, கொல்லும்படி, தாக்கும்படி அந்த அம்பு பயன்படுதா இல்லையா? இப்ப நீங்களும் நானும் அம்பு. ஒரு மனுஷன், ஒவ்வொருவனும் ஒவ்வொரு அம்பு. அந்த அம்பு யாரு கையில கிடைக்குதோ அவங்க பயன்படுத்துவாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். பிசாசு கையில் நம்ம கிடைச்சிட்டோம் அல்லது பிசாசு கையில் நம்மளை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளை கொண்டு அநேகரை காயப்படுத்தி, அநேகரை கொலை செய்யவும், அநேகரை தவறான வழியில் நடத்தவும் பிசாசு நம்மளை ஏவிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. குத்துன அம்பை போய்கிட்டு குற்றம் சொல்லி என்ன செய்யறது? கொடுத்தது யார் கையில்? நீ கர்த்தர் கையில் உன்னை ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்கவும் அநேகருக்கு உன்னை சாட்சியாக வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் எதுக்காக இதை சொன்னேன்னா, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்க. எதற்காக? சரி, கொஞ்சம் கையை பக்கத்தில் இருக்கிறவங்கள பிடிச்சு, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக உங்களை என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்தில் பிடிங்க, பிடிங்க பிடிங்க பிடிங்க. அண்ணன் தம்பி தானே, பிடிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். பிசாசு கையில் விட்டுறாதீங்க. பிசாசு கையில் உங்களை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. எதுக்குன்னா பக்கத்தில் தூங்குறவங்களை எழுப்புறதுக்காகத்தான். ஏன்னா சில பேர் பரலோகத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வர்றாங்க அப்பக்கப்ப. அல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தாரானால் நாம் தேவனுக்கு ஊழியம்
செய்ய வேண்டும். இப்போ அவர் எஜமான், இப்போ நாம் அவருடைய வேலைக்காரர்கள். குமாரன் அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இந்த குமாரராக இருக்கிற நாம், இந்த வேலைக்காரர்களாக இருக்கிற நாம், இந்த பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்ற நாம், தத்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாம் அப்பாவிடத்தில் போய் அதை கொடும் இதை கொடும் அதை செய்யும் இதை செய்யும்னு நம்ம பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவர் என்னத்துக்காக என்னை ரட்சித்தார் என்றால் அவருடைய வேலையை நான் செய்யறதுக்காக. ஆமென். ஆனா இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னை ரட்சித்துட்டீர்ல, என்னை பெற்றுட்டீர்ல, எனக்கு தேவையெல்லாம் என்ன செய்யும் தாரும், நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு குறை இருக்கு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு போய் கேட்கிறோம். அவர் சொல்றாரு, உனி எதுக்குடா பெற்றேன், அதை தெரிஞ்சுக்கடா. எதுக்கு பெற்றாரு சொல்லுங்க, எதுக்கு பெற்றாரு? அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. ஆமென். இப்ப பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு காரணம் என்னன்னா, எஜமானுடையதான மனசை குளிர பண்ணிட்டா. புரியுதா உங்களுக்கு? தன்னை அனுப்பினவனுக்கு அவன் எப்படி இருப்பான்? மனசை குளிர பண்ணுகிறவனா இருப்பான். உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ தன் எஜமானுடைய மனசை என்ன செய்யறான்? குளிர பண்ணுகிறான். இப்ப இந்த பிள்ளை போய் கேட்குது, ஆண்டவரே என் மனசு குளிர்ற மாதிரி நீர் ஏதாவது செய்யுங்கப்பா, நான் கேட்கறதெல்லாம் செஞ்சா என் மனசு எப்படி இருக்குது? குளுக்குளோன்னு இருக்கு. கேட்கறதெல்லாம் கிடைக்காட்டி ஒரே ஹாட்டு, ஒரே கோபம். அவர் என்னத்தை கெடுத்துட்டாரு? நான் சொல்றேன் ஆண்டவர்கிட்ட போய் என் மனசை குளிர்றது மாதிரி செய்யுங்க ஆண்டவரேன். அவர் சொல்றாரு, எஜமானுடைய மனசை குளிர பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. எஜமானுடைய அப்பாவினுடைய மனசு குளிர்ந்து. உங்க வீட்லயே வச்சுக்கோங்க, உங்க பிள்ளையினுடைய செயல்பாடுகள், உங்க பிள்ளையினுடைய நடவடிக்கைகள் உங்களை சந்தோஷப்படுத்தி, நீங்க விரும்புறதை விட, நீங்க ஆசைப்படுறதை விட, நீங்க நினைக்கிறத விட அந்த பிள்ளை நல்லா இருக்கு அல்லது நல்லா செய்யுது, நீங்க விரும்புறத நீங்க சொல்றத அதை விட நல்லா இருக்கிறான் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆஹா, என் பிள்ளை நினைக்கும் போதே உள்ளம் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. அவன் என்ன கேட்டா நீங்க வாங்கி தருவீங்க? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். என்ன சொன்னாலும் இந்த பிள்ளை கேட்க மாட்டேங்குது. இந்த பிள்ளைக்கு நீங்க என்ன தருவீங்க சொல்லுங்க? உங்க பிள்ளைதான், பெத்த பிள்ளைதான். என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். இதை செய்யாதடானா அதைத்தான் செய்யறான், இங்க போகாதடானா அதைத்தான் போறான். டேய், உன்னை என்ன இதுக்குது, உன்னை எதுக்கடா நான் காலேஜுக்கு அனுப்புகிறேன், உன்னை எதுக்கடா படிக்க அனுப்புகிறேன், நல்லா இருக்கணும் தண்டா சொல்கிறேன், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் விளையாடத்தையும் போகிறான். இவன் அப்படித்தான் செய்கிறான்னா இவனுக்கு என்ன செய்ய மனசு வரும்? இல்லை, நீங்கள் பாஸ் ஆனால் போதும்டா, ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிறதுக்கு நீ போய் முடிஞ்ச அளவு படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, அவன் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்து கொடுத்ததில் உண்மையாக இருந்து உத்தமமாக இருந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்து தங்க மெடல் வாங்கிட்டு வரான்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்கள் மனசை சந்தோஷப்படுத்தின பிள்ளைக்கு நீங்கள் நல்லா சந்தோஷமாக செய்வீங்களா? அவனை துக்கப்படுத்தி நம்மளுக்கு ஏண்டா இவனை பெற்றேன், இவனை பெற்றதுக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நடந்துக்கிற பிள்ளைக்கு சந்தோஷமாக செய்வீங்களா? அப்படி சந்தோஷப்படுத்துகிற ஒரு பிள்ளை, எனக்கு வந்து ஒரு ஒரு என்னது ஒரு ஸ்மார்ட் வாட்சத்தை வாங்கித்தாமா அப்படின்னு, போடா நீ வேணுங்கிறத வாங்கிக்கடா சொல்லுவோமா இல்லையா? அவன் ஒரு 1000 ரூபாய் கேட்டா, நீ 5000 ரூபாய் கூட வாங்கிக்கடா மோனே சொல்லுவோமா இல்லையா? சுன்னடியே கேட்காத ஒரு பிள்ளைய மனசை வேதனைப்படுத்தி 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 இருக்கிற பிள்ளைக்கு அவன் கேட்ட உடனே வாங்கி கொடுக்கணும்னு நினப்பு வருதா? இவருக்கு வெங்காயத்துக்கு இது வேற வேண்டி இருக்குது அப்படின்னு மனசுல சொல்லுதா இல்லையா? அவன் சாதனை பண்ணி வாங்குறான், அது வேற விஷயம். அதுவுமே வருத்தத்தோடதான் கொடுப்போம். ஆண்டு வந்த நாளில் ரொம்ப சிம்பிளா நமக்கு உணர்த்தின விஷயம், நீ கேட்டு கேட்டு கிடைக்காததெல்லாம் நீ அவரை சந்தோஷப்படுத்தினா நீ கேளாமலே உன் வீட்டை தட்டும். ஆமென் சொல்லுங்க. உன்னை எதுக்காக படைச்சாரோ, உன்னை எதுக்காக உண்டாக்கினாரோ, உன்னை எதுக்காக ரட்சித்தாரோ அதை அறிஞ்சு நீ அவருடைய ஊழியத்தை, அவருடைய வேலையை, அவர் வச்ச இடத்துல அவர் உனக்கு கொடுத்த பணியை, இப்போ 15 வயசு 16 வயசு 17 வயசு 20 வயசு எனக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்காரு? உனக்கு கொடுத்த ஊழியத்தை உன் வீட்டில் இருக்கிறத உன் தாய்க்கும் தகப்பனுக்கு என்ன செய்?
அடங்கிரு. இப்போ நான் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறேன், என்னை கர்த்தர் வைத்த இடத்துல கொடுத்த வேலையை செஞ்சு உத்தமமாக நான் அவருக்கு சாட்சியாக நிற்கிறது, சாட்சியாக வாழ்கிறது, அவருக்கு ஊழியம் செய்வது. ஆமேன்னு சொல்லுங்க. ஊழியம் செய்கிறதா உடனே எல்லாத்தையும் விட்டுவிட்டு நானும் பாஸ் ஆகுறேன், நானும் என்ன செய்கிறேன் சோழனா பைய போட்டுக்கிட்டு அதை சொல்லலை. கர்த்தர் நம்ம வச்ச இடத்துல நிற்கிறது தான் ஊழியம். கர்த்தர் வச்ச இடத்துல இருந்து அவருக்காக சாட்சியாக வாழுகிறது தான் அவருக்கு ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கண்ணை மூடாதீங்க. அவன் அப்படியே காதையும் சேர்த்து மூடிடுவான். அதுக்காகத்தான் சொல்றேன். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் எதுக்காக நம்மளை ரட்சித்தாருங்கிறத நம்ம உணர்ந்து அதை செய்தோமானால், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 25:13. கோடை காலத்துல உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமானுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். உங்க எஜமானாகிய உங்க அப்பாவாகிய தேவனுடைய இருதயத்தை நீங்க குளிர பண்ணுனா, அவர் உங்க தேவைகளை நீங்க கேட்காமலே நிறைவேற்றி உங்களை குளிர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகருடைய மனசு வெதும்பி போய் இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய மனசு கொதிச்சு போயிருக்கிறது. ஏன் தெரியுமா? எதுவுமே கிடைக்கல, எதுவுமே நடக்கல, எதுவுமே ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்யல, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எப்படி நடக்கும்? நீ அவர் நடக்கணும்னு சொன்ன வழியில நடந்தா தானா நடக்கும். ஹல்லேலூயா. நடக்குமா? நடக்கும். நீங்க வாசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சோம் பார்த்தீங்களா? எல்லாரும் எடுங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து எதை வாசிச்சோம்? இது மத்தேயு 14 வாசிச்சோம். அங்க ஒரு சம்பவம் இருக்குது. அங்க என்ன சம்பவம் இருக்குது? கையில பைபிள் எடுங்க. பைபிளை கீழே வச்சுட்டு நீங்க எங்கிட்டாவது என்ன செய்யப்படாது, எல்லாம் பைபிள் எடுங்க. மத்தேயு 14 அதிகாரத்தை எடுங்க. அதுல என்ன வாசிச்சோம்? அங்க யோவான் ஸ்நானகனை சிறைச்சேதம் பண்ணின சம்பவம் என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஏரோது மன்னன் அவனை காவலில் வைத்திருந்தான். மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ரொம்ப கனம் பண்ணா, அவனுக்கு பயந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு? யோவான் ஸ்நானகனுக்கு ஏரோது ராஜா பயந்து அவனை கூப்பிட்டு ஓயாம பிரசங்கத்தை கேட்பானான். நன்மை தீமை என்னதுன்னு சொல்லி வேணா நீங்க போய் வாசிச்சு பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆனாலும் தான் செய்த தவறை அவன் கடிந்து கொண்டு தவறை உணர்த்தினதுனால அவனை தூக்கி என்ன செஞ்சிட்டான்? சிறையில் வச்சுட்டான். சிறையில் வச்சுட்டான். என்ன அப்படின்னு அதுலயே போட்டிருக்கு, நம்ம ஒன்றும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏரோது அப்படிங்கிறவன் தன்னுடைய தம்பி பிலிப்பு, யாரு? பிலிப்பு. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யூதேயா தேசத்தை 4ஆக பிரித்து, ஒரு தேசத்தை 4ஆ பிரிச்சு, காலுக்கு இவன், இன்னொரு காலுக்கு, கால்னா என்னது, கால் பகுதி 1/4, இதுக்கு இவன் ராஜா, இதுக்கு அவங்க தம்பி ராஜா. இப்படி அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களெல்லாம் ரோம சக்கரவர்த்திகள் வைப்பாங்க அந்த நாட்களில். தன்னுடைய தம்பி எங்க பக்கத்து நாட்டில் என்ன செய்யறான்? ராஜாவா இருக்கிறான் பிலிப்பு. இவனுக்கு, அந்த ஏரோதுக்கு அவனுடைய மனைவி மேல ஆசைப்பட்டு அவனுக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது. பிலிப்புவின் மனைவியை இவன் தன் மனைவியா என்ன செஞ்சுக்கிட்டான்? சேர்த்து வச்சுக்கிட்டான். இதை கேட்ட உடனே தலைவர் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் முன்கிற யாரு? ஒட்டகமாட உடையை தரித்திருக்கிறவர் உள்ளே போகிறார். எங்கே போகிறார்? அரண்மனைக்குள்ளே போய், ஏலே ஏறாவது, நீ இப்படி செய்யறது தப்பு அப்படின்னு சொல்றான். யாரை பார்த்து? தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதை பார்த்து. ஒரு ட்ரெஸ் கூட ஒழுங்கா இல்லாத யோவான் ஸ்நானகன், அவனுக்கு சாப்பாடே வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். அப்படிப்பட்ட காட்டுவாசி உள்ள வருகிறார், ஒழுங்காரு அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாரும் இவரை தீர்க்கதரிசி என்று நினைக்கிறதுனால இவனை தூக்கி கொன்னு விட்டோம்னா என்ன ஆகும்? ஜனங்கள் கொந்தளிச்சிருவாங்கன்னு சொல்லி தூக்கி நல்லா சிறையில் வச்சு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த உடனே இவன் தப்ப உணர்த்துறான்னு சொல்ல உடனே அந்த வந்தாலே தம்பி ஒண்டாட்டி வந்தால பிலிப்புவனுடைய மனைவி, இவளுக்கு என்னமோ தெரியல, தாம்புருஷனை விட இவன்
நல்லா இருக்கு, அங்க வாழ்றதை விட இவன்ட்ட வாழ்றதை பிடிச்சிருக்குது, செருப்ப கலத்தி அடிக்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னு இவன் சொன்னான். யாருன்னா நம்ம ஆளு யோவான் ஸ்நானன் சொன்னான், இவன் எப்படி நம்ம விருப்பத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தான் கோபம் வந்தது, இவனுக்கும் கோபம் வந்தது. யாருக்கு? பிலிப்பு மனைவியாயிருந்த ஏரோதியாளுடைய இப்போ செகண்ட் ஒய்ஃபா, அது 15வது ஒய்ஃபா தெரியாது, நமக்கு தெரியாது எத்தனாவது ஒய்ஃப். ஏன்னா அரசர்களுக்கு பல விதமாக இருப்பாங்க. அப்படி இருந்து இன்னொரு பொம்பளை நீ கல்யாணம் முடிச்சுக்கோ, அடுத்த உன் தம்பி வண்டாட்டியவா கூப்பிட்டு வைப்ப அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட உடனே அவனை தூக்கி சிறையில் போட்டான். சிறையில் போட்டது கூட இவளுக்கு பிடிக்கல. அவனை காலி பண்ணணும்னு கணக்கில் வச்சுக்கிட்டே இருந்தா. அவனை எப்படா காலி பண்ணுறது, அவனை எப்படா கொல்றதுன்னு இவன்கிட்ட போய் புருஷன்ட்ட போய் அவனை கொன்று விடுங்க அப்படின்னா அவன் தீர்க்கதரிசி, அவன் பரிசுத்தவான், அவனை கொல்ல மாட்டேங்கிறான். இவனை எப்படி கொல்றதுக்குன்னு சமயம் தேடிக்கிட்டே இருந்தா அங்கே மார்க் 5ஆம் அதிகாரத்தில் சமயம் வாய்த்ததுங்கிற வார்த்தை இருக்கு. ஆமேன். சமயம் ஒரு நாள் வாய்ச்ச. என்னன்னா ஏரோதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இந்த பிறந்த நாள் கொண்டாடினாலே வில்லங்கன்னே நினைக்கிறேன். பிறந்த நாள் கொண்டாடினாங்க பார்த்துக்கங்க. பிறந்த நாளுக்கு ஒரு விருந்து செய்தார். எல்லா அதிகாரிகளையும் எல்லா கனவான்களையும் எல்லாரையும் கொண்டு வந்து எல்லாருக்கும் நல்ல திராட்சரசமும் விருந்தும் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏரோதியாளினுடைய குமாரத்தி நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய பெரிய பிள்ளை, புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவளை இங்கேருந்து கூட்டு வந்துட்டான், பிள்ளையோட கூட்டு வந்துட்டான். இந்த பிள்ளையை வைத்து ஒரு சூழ்ச்சி பண்ணுகிறாள். நீ போய் என்ன செய், ராஜாவுக்கு முன்பாக நடனம் ஆடு அப்படின்னா அவ சூப்பராக ஒரு நடனம் ஆடுறா. அந்த நடனத்தை பார்த்து இவருக்கு புலங்காயுதான் அடைஞ்சிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? சந்தோஷம்னா தாக்கு பிடிக்கல. யாருக்கு? ஏரோதுக்கு. ஏரோது அவன் நடனம் பண்ணி முடிச்ச உடனே சிறு பெண்ணு தான், அது சின்ன பிள்ளை தான், ஒரு 10 வயசு இருக்கலாம் 12 வயசு இருக்கலாம். நான் என்ன தானா நடனம் பண்ணணும்ல. அந்த பிள்ளைய பார்த்து கேட்டா, நீ என்ன கேட்டாலும் உனக்கு தர்றேன், இந்த தேசத்துல நீ பாதியை கேட்டாலும், இந்த கால் பங்குல நீ இன்னும் பாதியை கேட்டாலும் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு. என்ன கேட்கணும்னு அந்த பிள்ளைக்கு விவரம் இல்லை. என்னது வேணும்? அவளே ராஜாங்கத்துல தான் இருக்கா, என்ன வேணும் தெரியல. இரு எங்க அம்மாட்ட போய் எங்க அம்மாட்ட போய் கேட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய், ஏமா எதுக்குமா ஆட சொன்னேன், இப்போ என்ன வேணும்னு கேட்குறாரு. என்ன வேணும்னா, நான் சொல்றது மாதிரி சொல்லு, அந்த யோவான்சனுடைய தலையை கேளு அப்படிங்கிற. அந்த பிள்ளைக்கு நாங்கள் கேட்குறேன், ஒரு பச்சை பிள்ளைக்கு, ஒரு 12 வயசு 13 வயசு பிள்ளைக்கு ஒருத்தனுடைய தலையை அப்படி வெட்டி ஒரு தாம்பாளத்தில் கொண்டு வந்து அந்த பிள்ளை கையில் கொடுத்தா அரண்டு இருண்டு போயிடாது? நம்ம கையில் கொடுத்தாலே அரண்டு இரண்டு போயிடும். உள்ளதா இல்லையாங்க? அவ கேட்க சொல்றா பாருங்களேன், குலகாரி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பிறந்தநாள் கொண்டாடினதே. ஆமேன்னு சொல்லுங்களேன். பிறந்த நாள் மட்டும் கொண்டாடாம இருந்த அந்த சம்பவம் நடந்திருக்குமா? பிறந்த நாள் கொண்டாடினதுனால வந்த சரி போயிட்டு போகுது. இப்போ கொண்டு வந்து என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. அவள் வாங்கிட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டா. அவள் ஆத்திரத்தையெல்லாம் அந்த மண்டையில் தீர்த்திருப்பான்னு நினைக்கிறேன். நறுக்கு கொட்டினாலோ இல்லாட்டி அம்மிக்கல்ல வச்சு உடைச்சாலோ தெரியல, அது அவங்களோட முடிஞ்சு போச்சு, நமக்கு தேவையில்லை. இப்போ என்னன்னா ஒரு வேண்டுதலை, ஒரு அந்த பிள்ளை அவளுக்கு வேண்டுதல் இல்லை, அவங்க அம்மாவனுடைய சூழ்ச்சியில் அவன் மனதை சந்தோஷப்படுத்தின உடனே தலகால் புரியாம என்ன வேணுமோ என்ன செய்ய சொன்னானாவே ஏரோது. ஒரு உலகத்தின் ராஜாவே தன்னை சந்தோஷப்படுத்தின ஒரு பெண்ணுக்கு, ஒரு சின்ன பிள்ளைக்கு தேசத்தில் பாதியை தர்றேன்னா, நம்ம அப்பா நம்மளை பெற்றவர் தான் இருதயத்தை சந்தோஷப்படுத்தினா தருவாரா தரமாட்டாரா? அதை செய்யாம அதை குடுமாண்டவரே, இதை குடுமாண்டவரே, அதை செய்யும் ஆண்டவரே, இதை செய்யும் ஆண்டவரே, இதை செய்யாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நேற்று ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அதில் ஒரு நல்ல வார்த்தை எனக்கு அந்த டச் பண்ண ஒரு வார்த்தை. ஏன் 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 இப்படி கேட்குறவங்களுக்கு பதிலே வராது. அவர் சொன்னார், ஏன் ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது, ஏன் ஆண்டவரே இப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு காலம் பதில் வராது. எப்படி கேட்கணும்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆமென். என் நிலைமை இப்படி இருக்குது, என் நிலைமை இப்படிப்பட்ட சூழ்நிலைமை இருக்குது. ஏன்னு கேட்டால் பதில் வராது, நான் என்ன செய்யணும்னு கேட்டால் பதில் வரும். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க.
அதுக்கு நிறையா இது இருக்குது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வீர் கொண்டு எழும்பி கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படி போகிறான். கர்த்தர் அவனை நடு ரோட்டில் இந்த மத்தியான வெயிலில் அவனை கீழே தள்ளி குருடாக்கி விட்டார். நீ ஏன்டா என்னை துன்பப்படுத்துகிற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்டா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரேன்னு கேட்காம நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் போய் ஏன்னு கேட்குறத இன்னைக்கோட முடிச்சிருங்க. இப்படி நடந்ததே ஏன், இதுக்கு என்ன காரணம், ஏன்னு நீங்க சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார். என்ன செய்யணும்னு கேட்டா இதை செய்யன்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அதை செஞ்சா நான் சந்தோஷப்படுவேன், நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ கேளாதது, உனக்கு தேவையானது சகலத்தையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். எஜமானுடைய அப்பாவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த அவளுக்கும் அங்கே அப்பா தானே, அவங்க அம்மா இவனுக்கு தானே மனைவியாக இருக்கிறா. இப்போ அந்த பிள்ளைக்கு யார் அப்பா? ஏரோது தத்தெடுத்துட்டான். இப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மளை தத்தெடுத்திருக்கிறாரு. அவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி நடனம் பண்ணி சந்தோஷப்படுத்தினா நாம் அவர் சித்தத்தை செய்து சந்தோஷப்படுத்துவோம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் விருப்பத்தை செய்து அவர் மனசு குளிரும்படி நம்ம நடந்தா நம்ம மனசு குளிரும். இன்னைக்கு நிறையா பேருடைய மனசு குளிர்ச்சியாக இல்லை. கர்த்தரை நினைக்கும் போது, ஆண்டவரை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு மனதார துதிக்கவே முடியலை. அதில் ஓட்ட, இதில் சூத்த, இதில் இப்படி இருக்குது, இவர் இதை செய்ய மாட்டேங்கிறாரு, எவ்வளவு நாளுதேன் காத்திருக்க, எவ்வளவு நாளுதேன் ஜெபம் பண்ண, ஜோமணி நம்ம ஓஞ்சி போனேன், நான் ஜோமணி டயர்டாகி போனேன், இப்போ கேட்குறதையே விட்டுட்டேன். கேட்கவே வேண்டாம். செய்ய வேண்டியதை செய்தால் வர வேண்டியது வரும். ஆமென். ஒரு கவர்மெண்ட்டில் போய் உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப்பாக உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குது. அது ஆர்டர் வந்த உடனே 4 பேர்கிட்ட காட்டி என்ன செய்கிறேன், எனக்கு போஸ்ட் கிடச்சிருக்கு, எனக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறோம். வேலைக்கு என்னைய கூப்பிட்ருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி முதலமைச்சர்கிட்டையோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்டையோ, இப்படி வேலைக்கு கூப்பிட்ருக்கீங்க, சம்பளம் தருவீங்களா, நெசமாவே தந்துடுவீங்களா அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? ஒரு கவர்மெண்ட் வேலை வந்திருக்கு அப்படின்னா உடனடியாக அதை எந்த வேலை எப்படி கிடந்தாலும் போய் ஜாயின் பண்ணிட்டு உடனே ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே, ஆஹா நான் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே இன்றைக்கி சம்பளம் தருவாங்களா இல்லையான்னு தெரியல, மாத கடைசியில் உன் அக்கௌண்ட்டில் தானா என்ன செய்யும். அப்படி தானே கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கிறவங்களுக்கு அப்படி தானே வருது. போய் இந்த மாதம் முழுவதும் வேலை பார்த்தேன் சாமி, எனக்கு எப்படியாவது சம்பளத்தை கொடுத்துருங்கன்னு யாராவது கேட்குறீங்களா? 2 பேர் நம்மக்கிட்ட கவர்மெண்ட் ஜாப் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். இவ்வளோ தானே. நீங்கள் என்றைக்காவது போய் சம்பளம் கேட்டிருக்கீங்களா உங்கள் மேனேஜர்கிட்ட? மாதம் முடிஞ்சால் கணக்காக வந்துருமா இல்லையா? மாதம் முடிய முன்னாடியே வந்துடுது சில பேருக்கு. இப்போ நம்ம மில்லுகளில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் 7ஆம் தேதி தான் சம்பளம் போடுவாங்க. மாதத்தில் 7 தேதி வந்ததுக்கப்புறம், எப்போ போன மாதம் சம்பளம் இந்த 7ல் தான் போடுவாங்க. 6ஆம் தேதி வரைக்கும் போட மாட்டாங்க. 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ வரைக்கும் போடுறதுக்கு இவனுக்கு 7 தேதி ஆகிடும். ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கிறவங்களுக்கு 31ஆம் தேதி இவங்க வேலைக்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் 30ஆம் தேதி நைட்டுக்குள்ளே சம்பளம் வந்துடுது. மறுநாள் 31 இப்போத்தையும் வேலைக்கு போகிறாங்க, அதுக்கும் சேர்ந்து சம்பளம் அட்வான்ஸாக வந்துடுது. இந்த கவர்மெண்ட்டை எப்படி செய்யும்போது பரலோக கவர்மெண்ட் எப்படி செய்யும்? அவருடைய இருதயத்துக்கு உகந்தவனா, அவருடைய சித்தத்தை செய்ய மனதுடையவனா நீ இருந்தா அவர் அட்வான்ஸா போட்டுருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கவர்மெண்ட் ஒண்ணுக்கு மத்த கவர்மெண்ட், ஊப்புளிக்க கவர்மெண்ட். ஆமேன்னு சொல்லுங்க. எவன் யோக்கிய ஒரு 10,000 கோடிய நலத்திட்டம்னா 5,000 கோடிய பைக்கில் வச்சுக்கிறான். அவனே இப்படி செய்யறான் தன் மக்களுக்கு. நம்ம ஆண்டவர் தன் சொந்த ரத்தத்தையே நமக்கு கொடுத்தவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஏன் நமக்கு முடியல? அப்பாவை சந்தோஷப்படுத்த நமக்கு முடியாததுனால தான் நம்முடைய உள்ளம் இன்றும் குறை உள்ளதாகவே இருக்கிறது. ஆமேன். நம்முடைய எஜமானனே, நம்முடைய அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு நமக்கு மனசு இல்லை. ஆனால் அவர் மட்டும் இனிய குளிர பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும்? என் மனசை
குளிர பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் கேட்கறதெல்லாம் கொடுத்து அப்படின்னாதான் நான் நல்லவரேன்னு ஆராதிப்பேன். நீ நல்லவரேன்னு ஆராதிக்கிறதுக்காக அவர் கொடுக்கல, அவர் உங்களை என்னை பெற்றிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை என்னை தத்தெடுத்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். எதற்காக? நான் அவருடைய பணியை செய்ய. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படியே நம்ம கண்களை மூடி எழும்பி நிற்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ கேட்டு 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 ஒருவேளை சோர்ந்து போயிருந்திருக்கலாம். எல்லாம் எழும்பி நில்லுங்க, அப்படி முடிக்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். தேங்க்யூ அப்பா, நீ உன் எஜமானுடைய மனதை குளிர பண்ணுகிறியா, அல்லது உன் மனசு குளிர அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? உன் உள்ளம் உன் அப்பாவினுடைய சித்தத்தில் சந்தோஷப்படணும். அவருக்கு ஊழியம் செய்கிறதுல, அவர் சொல்றதை கேட்கறதுல நீ சந்தோஷப்பட்டா, அவர் உன் நிமித்தமா சந்தோஷம் அடைந்து நீ வேண்டினதையும் நீ நினைக்கிறதையும் நினைக்கிறதற்கு அதிகமாகவும் அவர் உனக்கு செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி அவளுக்கு ஏகப்பட்ட பலவீனம், ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட நெருக்கம். தன் குலமே அழிந்து போகிறதுங்கிற 3 நாள் அழுது உபவாசம் பண்ணி வந்திருக்கிறா. ராஜ சமூகத்தில் அலங்கரித்து, தன்னை அலங்கரித்து, ராஜாத்தியாய் அலங்கரித்து போய் ராஜாவுக்கு முன்பதாக நின்று, என்ன வேண்டும் உனக்கு அப்படின்னு அவன் கேட்கும்போது சொல்றான், ராஜா நான் பண்ணின விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றான். இந்த வர்றேன்னு வர்றாரு. ராஜாவுக்கு விருந்து பரிமாறும் பொழுது கேட்கிற, உனக்கு என்ன வேண்டும்? ராஜாவுக்கு என் மேலே பிரியமாய் இருந்தால், ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால், நாளைக்கு நான் பண்ணுகிற விருந்துக்கும் நீங்க வந்து சாப்பிடணும். அப்பம்போது தான் உங்களுக்கு நான் என் விஷயத்தை சொல்லுவேன்னு சொல்றேன். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், 1000 நெருக்கங்கள் இருந்தாலும் ராஜாவுக்கு விருந்து கொடுத்தான். ஹல்லேலூயா. அவர் மனசை சந்தோஷப்படுத்தினான். அவர் கழிகூறுதலோட என்ன வேணாலும் கேளு. 127 நாடுகள் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ராஜா சொல்றார், பாதி நாட்டை நான் உனக்கு தரவா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படிங்கிறார். ஏன்னா அவர் மனதை சந்தோஷப்படுத்தினாள். ஹல்லேலூயா. அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கும் சகல நாடுகளுக்கும் முழு உலகத்தையும் அந்த சாம்ராஜ்யம் ஆண்டது. அந்த ராஜாங்கத்தில் ராணியாய் இருந்தாலும் அவளுக்கு ஒரு நெருக்கம், அவளுடைய குலத்துக்கு ஒரு பேர் அழிவு வரப்போகிறது என்கிற அந்த கடினமான, அந்த மகா பயங்கரமான நெருக்கத்தில், ஒரு கஷ்ட காலத்தில் இருந்தாலும் போன உடனே தன்னுடைய புருஷன் தான், தன்னுடைய மனவாளன் தான் அவர் காலை பிடிச்சு கெஞ்சி இருக்கலாம், என்னங்க இப்படி அப்படின்னு சொன்னா உடனே தீந்துரும். ஆனால் அவர் செய்யலை. முதல்ல அவரை சந்தோஷப்படுத்தணும், அவருக்கு விருந்து வச்சு அவரை மன மகிழ்ச்சி ஆக்குனா, அதுக்கப்புறம் மோதிரத்தை கலத்தி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. நான் எழுத வேண்டாம், நீயே எழுதிக்கோ. நான் ஆர்டர் போட வேண்டாம், நீயே செஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, உன் மனசு குளிர்றதுக்கு முன்னாடி உன்னை அழைத்த தேவன், உன்னை ரட்சித்த தேவன், உனக்காக தன் இரத்தத்தை சிந்தினவர் சந்தோஷப்படும்படி, குளிரும்படி, அவர் மனசு ஒன் நிமித்தம் உனக்காக அவர் அந்த சிலுவையில் வேதனை அடைஞ்சார்ல, உனக்காக சிலுவையில் பட்டாத பாடு பட்டார்ல, ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம பூராத்தையும் சிந்தினார்ல, அவர் மனசை நீ குளிர வைக்க உனக்கு மனம் இல்லையோன்னு கர்த்தர் கேட்கிறாரு. நீ பிசாச நீ சந்தோஷப்படுத்த போறியா? உன் துன்மார்க்க தனத்தில், உன் அடங்காத தனத்தில், உன் கீழ்ப்படியாத தனத்தில் சாத்தான் கையில் நீ உன்னை விட்டு அவனுடைய கையில் அம்பா மாற போறியா? உன்னை வைத்து அநேகரை காயப்படுத்துவான், உன்னை வைத்து அநேகரை கெடுப்பான், உன்னை வைத்து அநேகரை கொலை செய்வான். நீ அப்பாவின் கரத்தில் உன்னை கொடுத்துப்பார்.
அவர் மனதை சந்தோஷப்படுத்தி பார், அவருக்கு ஊழியத்தை செஞ்சு பார், அவருக்கு கீழ்ப்படிந்து பார், அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்து பார். மனசு குளிரும்படி உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எஸ்தரை பார்த்து சொன்னா, ஓ நீ எத்தனை எல்லாரை விட அவளைத்தான் அளவில்லாமல் நேசிச்சனாலும் அவனை சந்தோஷப்படுத்துறதுலையும் அவனுக்கு விருந்து வச்சு அவனை மகிழ்ச்சியாக்குறதுல கவனமாக இருந்தா. கிடைச்ச மேன்மையை அவர் தனக்காக பயன்படுத்தலை, கிடைச்ச மேன்மையை சரியா மற்றவர்களுக்காக தேவனுடைய ஊழியத்தை செய்யறதற்காக பயன்படுத்தினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் 1000 சர்வாங்க தகன பலிகை இட்டு தான் ராஜாவான உடனே கர்த்தருடைய ஆலயத்திற்கு, கர்த்தருடைய அந்த கூடாரத்திற்கு போய் 1000 சர்வாங்க தகன பலியிட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்தி சந்தோஷம் பட்டான். ஆண்டவர் அன்னைக்கு ராவில் நைட்டில் சொப்பனத்தில் வந்து கேட்டார், நீ விரும்புகிறத என்னிடத்துல கேள். அப்படி சொன்ன உடனே அவன் கேட்டானா, நீர் என்னை அதிகாரியாய் வைத்திருக்கிற, அரசனாய் வைத்திருக்கிற இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தை எனக்கு தாருன்னு கேட்ட உடனே ஆண்டவருடைய மனசு குளிர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்குது, இது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாயிருந்தது. உன்னை கர்த்தர் வச்சிருக்கிற ஸ்தானத்துல உண்மையா இருக்கிறதுக்கு நீ பிரயாசப்படும் பொழுது கர்த்தருடைய மனசு குளிருது. ஹல்லேலூயா. உன்னை எந்த ஸ்தானத்துல கர்த்தர் வச்சாரோ, உன்னை எந்த பொறுப்புல வச்சாரோ, உன்னை எதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதுல நீ சிறந்தவனாய் இருக்கும்படி ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, நீங்க வச்ச வேலையை உண்மையா செய்யறதுக்கு கிருபை தாங்கன்னு கேட்டா ஆண்டவருடைய மனசு குளிர்ந்து அவன் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் தந்து அவனை போல ஒரு ராஜா இருந்ததில்லைன்னு சொல்ற அளவுக்கு அவனை உயர்த்தி வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு கேட்காத, என்ன செய்யணும்னு கேளு. நான் ஏன் செய்யணும்னு கேட்காத, நான் என்ன செய்யணும்னு கேளு. ஏன் ஆண்டவரேன்னு கேட்காம என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்படி கேட்டு கீழ்ப்படிஞ்சு பாரு. உன்னை உயர்த்தி வைக்கிற உயர்வை ஒருவனாலும் தடுக்க முடியாது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை எவரும் கெடுக்க முடியாது. ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி விற்று. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற விற்று, ஏங்கிறத விற்று. என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறத செய். அப்பாவின் மனசு குளிரும். அவர் சொன்னதை கேட்கும் போது அவர் சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். அப்பையும் நீங்க கொடுக்கிறது போதும் ஆண்டவரே, நீங்க கொடுக்கிறது தான் எனக்கு சிறந்தது ஆண்டவரே, நீர் கொடுக்கிறது தான் மேன்மை ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு மேன்மைன்னு சொல்லும் போது கேட்டதை மாத்திரமல்ல, விரும்பினதை மாத்திரமல்ல, விரும்பாத மகிமையையும் கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் செல்வத்தையும் உயர்வையும் நன்மையையும் வாரி வழங்க அப்பா ஆயத்தமா இருக்காரு. ஹல்லேலூயா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. கேட்பீங்களா ஆண்டவர்கிட்ட? இன்னுமே ஆகிலும் நான் உங்களை வார்த்தையை கேட்பேன் ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? இதுவரைக்கும் நான் கேட்கல தான், ஆனா இனிமேல் நான் கேட்பேன் ஆண்டவரே. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன்,
கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. உண்மையா கேட்பீங்களா ஆண்டவர்கிட்ட? இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன், எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்னு நீங்க என் கூட பேசுங்க ஆண்டவரே. சொல்லுங்க நீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணும்னு என் கூட பேசுங்க, நான் எதை செய்யணும்னு பேசுங்க, நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என் கூட பேசுங்க. நான் கீழ்ப்படிவேன். சொல்லுங்க, நான் கீழ்ப்படிகிறேன். சொல்ல முடியுதா? வாயில வார்த்தை வருதா? அப்பா நீ நினைக்கிறத விட உன்னை உயர்த்துறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறாரு. அப்பா உனக்குன்னு வச்ச படம் உனக்கு தெரியாது. நீ உனக்குன்னு போடுற படத்தை விட அவர் வச்சிருக்கிற படம் சிறந்தது. அவர் கையில விட்டு விடு. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போவேன். எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் எல்லாரும் ஆண்டவர் என் கூட நீங்க டெய்லி பேசணும். வேதம் வாசிக்கும் போதெல்லாம் பேசணும். நான் என்ன செய்யணும் என்னோட உணர்த்தணும். இருக்காதீங்கப்பா, இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன், எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. எங்கூட நான் என்ன செய்யணுமோ அதை நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, இனி வாழ போகிறேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. உங்களை சந்தோஷப்படுத்துறதாப்பா என் வாழ்க்கை, உங்களை பிரியப்படுத்துறதுதான். உங்க மனசை குளிரும்படி, உங்க மனது குளிரும்படி, ஓ நான் வாழைன்னு அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்லி கரங்களை தட்டி அப்பாவை நன்றி அப்பா ஆண்டவரே, என் மனசு குளிருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்க மனசை குளிர வைக்க 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 என் வாழ்க்கை, என் மனசு குளிரும்படி நீர் என்னை உயர்த்துவி. என் வேதனைகளுக்கு நானே காரணம், என் சோதனைகளுக்கு நானே காரணம், என் குறைவுகளுக்கு நானே காரணம். நீங்க என்னை அழைத்த அழைப்பு, நீர் என்னை வைத்திருக்கிற நிலைமையை நான் உணராதபடிக்கு ஆண்டவரே உம்மிடத்தில் அதை கொடும் இதை கொடும், அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று கேட்கிறேன். ஆனால் நீர் சொல்லுகிறத எதையுமே நான் கேட்க மறுத்து விட்டேனே அப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. இனி நான் நீர் சொல்லுவதை நான் கேட்பேன் அப்பா, கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. சொல்லுங்க வாயை திறந்து. ஹல்லேலூயா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா,
என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே. சொல்லுங்களேன், நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தேங்க்யூ அப்பா. நான் என்ன செய்யணும்னு என்கிட்ட சொல்லி, நான் நடக்க வேண்டிய வழியை காட்டி, என்னை குறித்து உங்க மனசு குளிரணும். என்னை குறித்து என்னை நினைக்கும் போது உங்கள் மனசு சந்தோஷப்படணும்ப்பா. சொல்லுங்க, சந்தோஷப்படணும். ஆண்டவரே, என்னைய பார்த்து 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 நீங்கள் விரும்பக்கூடாது, நீங்கள் மன வருத்தப்படக்கூடாது. இவனை பெற்றதுக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என் குமாரன், என் குமாரத்தி, ஓ எனக்கு பிரியமானவர், எனக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்லணும் அப்பா. நல்லது, உத்தமம், உண்மையும் உள்ள என் மகனே, என் மகளே என்று ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும். என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லணும். நம்மளை வச்சு நம்மளை நினைக்கும் போதே அவர் உள்ளம் குளிரணும். சொல்லுங்க, அப்பா அப்பா உங்கள் உள்ளம் குளிரும்படி, உங்கள் உள்ளம் சந்தோஷப்படும்படி நான் மாற விரும்புகிறேன். சொல்லுவீங்களா? உங்கள் உள்ளம் சொன்ன உடனே குளிருங்க. இப்படி நீங்கள் எப்போ அப்பாவுக்கு பிரியமாக நடக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ, அப்போவே உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும், ஒரு பெரிய சந்தோஷமும், ஒரு பெரிய விடுதலையும், ஒரு பெரிய ஆசீர்வாதமும் மடை திறந்த வெள்ளமாய் உங்கள் வாழ்க்கையை மூடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அப்பா சந்தோஷப்பட்டாலே எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உங்களை துக்கப்படுத்தின நாட்கள் முடியட்டும். எங்கள் துக்கத்தின் நாட்கள் முடிந்தது என்று நாங்கள் சொல்லாமல், உம்மை நாங்கள் துக்கப்படுத்தின நாட்கள் முடியட்டும். எல்லாம் வாயை திறந்து அப்படி அப்பாட்ட சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை துக்கப்படுத்தின நாட்கள் முடியட்டும். உம்மை சந்தோஷப்படுத்துகிற, உங்கள் சித்தத்தை செய்கிற, உங்களுக்கு பிரியமாக நடக்கிற, உங்கள் மனதை குளிர வைக்கிற ஒரு மகனா மகளா நான் மாற விரும்புகிறேன், அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு தேவையான சகலத்தையும் செய்ய வல்லவர், விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உங்களை நான் சந்தோஷப்படுத்தும் பொழுது நான் கேட்டதையும் கேளாததையும், நான் விரும்பினதையும் விரும்பாததையும், எனக்கு இருக்கிறதையும் இல்லாததையும் நீ தர போதுமானவர். ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தேவையெல்லாம் உங்களுக்கு பிரியமாக நடக்கணும், உங்களை குளிர வைக்கணும். உங்கள் மனசை குளிர வச்சாலே போதும். இன்னும் அதை ரொம்ப லோக்கலாக சொன்னால் அவருக்கு ஐஸ் வச்சுருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஐஸை வச்சு குளிர பண்ணுங்க. அவர் சொல்கிறத கேட்டால் அதுதான் ஐஸ் வைக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஐஸ் வச்சா எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரூத், சின்ன சத்தியம், ஆனால் அது எங்கிட்ட இல்லை. உங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தி இருந்தால் இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் இதுவரையிலும் உம்மை துக்கப்படுத்தின காரியங்கள் எல்லாம் மன்னித்து, இனி வருகிற நாட்களில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, சொல்லுங்க, என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டு நீங்கள் சொல்கிறத நான் செஞ்சு முடித்து உங்களை மகிழ்ச்சியாக்க, உங்களை சந்தோஷப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கை அப்படி மாறட்டும். மாறப்போகிறதற்காக நன்றி. நீர் அதை விரும்புகிறதற்காக நன்றி. உமக்கு பிரியமில்லாததை இனி செய்ய மாட்டேன்ப்பா. சொல்லிடுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்கள் விரும்பாததை, நீங்கள் வெறுக்கிறத, நீங்கள் மனம் கஷ்டப்படும்படி இருக்கிற காரியத்தை நான் செய்யாமல் நீங்கள் விரும்புகிறதையே செய்ய எனக்கு கிருபை தாங்க. அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. மறவாமல் நினைப்பவர்